வணக்கங்க. இன்னைக்கு ஒரு அழகான கலர் செடி வந்து நம்ம தொட்டியில் நட்டு வைக்க போகிறோம். இது எங்கள் அப்பா கொண்டு இதை உடனே ஊண்டிக்க சொன்னாங்க அழுகிருன்னு. நான் என்ன பண்ணேன்னா அந்த செடியை வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து தண்ணி மாற்றிட்டே இருந்தேன். இல்லை 2 நாள் விட்டு கூட நம்ம தண்ணி மாற்றலாம். தண்ணி மாற்ற மட்டும் அந்த செடி வந்து நம்மளுக்கு அழுகிரும். எனக்கு இந்த செடி வந்து நல்லா வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேர் விட்டு அந்த செடியை ஊண்டி வச்சோம்னா நம்மளுக்கு வளர்ந்துரும். நம்ம அப்படியே ஊண்டி வச்சாலும் வளரும். ஒரு சிலது இப்படி தண்ணியில் போட்டுட்டு அந்த வேர் விட்டு நம்ம ஊண்டி வச்சோம்னா உடனே இந்த செடி பிடிச்சிக்கிறோம். நல்லா வளர்ந்துரும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த செடியை நட்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் தொட்டி எடுத்திருக்கேன். ஏற்கனவே அதில் 4 ஓட்டை போட்டிருக்கு. ஏன்னா ஓட்டை இருந்தால் தான் நம்மளுக்கு தண்ணி நல்லா வெளில போகும். ஓட்டை இல்லாமல் நம்ம ஊண்டி வச்சோம்னா தண்ணி வெளில போகாமல் செடி வந்து நம்மளுக்கு அழுக வாய்ப்பு இருக்குது. செம்மண்ணும் நம்ம செடி நட்டு வைக்கிறதுக்கான இடத்துல அந்த மண்ணை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 மண்ணை ஒன்றா அள்ளி நம்ம தொட்டியில் போட்டு வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கோட்டளவுக்கு வந்து நம்ம மண் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த செடியை நம்ம ஊண்டி வச்சிடலாம். இப்போ செடியை நம்ம ஊண்டி வைக்க போகிறோம். ஊண்டி வச்சுருங்க. இப்போ இந்த மண்ணை வந்து நல்லா நம்ம அமுக்கி விட்டுறணும். அப்போ தான் செடி வந்து நம்மளுக்கு உள்ளே செட் ஆகும். இப்போ இதே நம்ம ஊண்டி வச்சிடலாம். அந்த செடியை பக்கத்தில் இன்னொரு ஓட்டை போட்டுக்கோங்க. இதே ஊண்டி வச்சிடலாம். இந்த வேர் விட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மண் ஊண்டி வச்சுட்டு இப்போ தண்ணி விடுங்க. இப்போ இதை செடியை வந்து நம்ம கொஞ்சமாக சூரிய வெளிச்சம் அரை நிழல் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வச்சிடலாம். ரொம்ப கூட அதுக்கு வெயில் தேவையில்லை. இது நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதில் நிறைய கலர்லாம் இருக்குது. எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடியோட பேர் எனக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.